நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது அவங்களோட ஒப்பீனியன். அது நம்ம கையில் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்தவங்க நம்மளை எந்த ஒரு கெடுதலாகவும் நினைக்கக்கூடாது, அவங்க நம்ம மேலே ஒரு கெட்ட ஒப்பீனியனே வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லிட்டா, ஆக்சுவலாக அவங்க உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் வச்சாலும் கெட்ட ஒப்பீனியன் வச்சாலும் உங்களை அது அஃபெக்ட் பண்ணவே கூடாது. அந்த பவர் ஏன் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது அடுத்த அவங்க கொடுக்குற ஒப்பீனியனால் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்ககிட்ட பவர் இல்லை, அவங்கக்கிட்ட தான் பவர் இருக்குது. ஸோ இந்த 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 ஹோல் எப்படி சொல்கிறது, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் கம்பேரிஷன், இது எல்லாமே அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க. ஒரு சிம்பிளாக பிடிச்சவங்கள்ட்ட பேசுறது, லைஃப்பில் பெரிய ரிஸ்க் எடுக்கிறது, பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, பீப்புள் என்ன நினைப்பாங்க, பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி அதர் பீப்புளோட ஒப்பீனியனை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம டிசிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். 90% ஆஃப் த டிசிஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு வாட்டி நீங்கள் நினைக்கும் போது நம்ம யூனிக்குன்னு நினைக்கணும். தெர் இஸ் நோ கம்பேரிஷன் வித் எனி ஒன். எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்ன அவன் கேமரா பிடிச்சி பேசுகிறான், என்ன அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்ட்டு. அது அவங்க ஃபீட்பேக், அவங்க என்னை பற்றி சொல்கிறாங்க. அதை நான் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் என் கையில் இருக்குது. பிகாஸ் ஐ ஹாவ் த பவர். இன்னொரு வாட்டி உங்களுக்கு இன்னொரு மேலே கம்பேரிஷன் வரும்போது யூ ஆர் கம்ப்ளீட்லி யூனிக். த வே யூ ஆர் brought up இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் ஒன். ஸோ அந்த ஒரு தாட்டே வரக்கூடாது, அந்த ஒரு கம்பேரிஷனே கிடையாது. ஸோ இந்த கம்பேரிசன் இருக்கிறதுனால அடுத்தவங்க என்ன நினைக்கிறதுனால லைஃப்பில் நிம்மதி சந்தோஷம்னு எதுவுமே இருக்காது. எண்ட் ஆஃப் தி டே எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்டாப் கம்பேரிங் அண்ட் லிவ் யுவர் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட்.